என் பேரு பானுமதி. நான் வந்து ஐஐடி கான்பூர்ல வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணேன் லாஸ்ட் டிசம்பர்ல. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மேத்ஸ்ல வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, ஸ்கூல்லலாம் வந்து நானு கொஞ்சம் நல்ல மார்க்லாம் வாங்குவேன். அப்புறம் ஃபுல் மார்க்லாம் வாங்குவேன். அதனால சரி ஒரு வேளை நம்மளுக்கு மேத்ஸ் நல்லா வருது போல. அந்த மாரி எனக்கு வந்து ஃபீல் ஆயி நான் வந்து மேத்ஸ்ல வந்து கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் யூஜி வந்து நானு குயின் மேரிஸ் காலேஜ்ல பண்ணேன். யூஜி வந்து அவ்வளவா தெரியல. கொரோனான்றதுனால 1 1/2 இயர்ஸ் வந்து கொரோனால போயிடுச்சு. அதனால அவ்வளவா எனக்கு தெரியல. அப்ப நான் எம்எஸ்சி வந்து ராமானுஜன் இன்ஸ்டிடியூட் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடி இன் மேத்தமெட்டிக்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டில வந்து நான் ஜாயின் பண்ணேன். அங்கேயே வந்து நான் வந்து கொஞ்சம் நெறைய வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு வந்து அங்க வந்து நெறைய மேத்ஸ்லாம் வந்து எனக்கு புரியல. கொஞ்சம் கஷ்டமா எனக்கு இருந்துச்சு. கிளாஸ்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாததுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இது மாரி நான் புலம்புவேன். அவ வந்து ஐஐடி பாலக்காட்ல வந்து எம்எஸ்சி அப்ப படிச்சுட்டு இருந்தா. அப்ப அப்ப வந்து அவகிட்ட நான் கேட்கும்போது, எனக்கு முன்னாடியே வேணா ஆக்சுவலா எனக்கு யூஜி படிக்கும்போதே ஜிஎம்ஐ பத்தி எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அவ்வளவா வந்து இந்த மாரி ஐடி, ஜாம் அந்த மாரிலாம் எனக்கு எனக்கு தெரியல. ஆ சொன்னா அவ, ஆனா எனக்கு வந்து தெரியல. அப்பதான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எம்எஸ்சி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். மேத்ஸ் வந்து நம்மளுக்கு புரியல. அவங்க கிளாஸ்ல இருக்கிறது எனக்கு புரியல. அந்த மாரி நான் ஃபீல் பண்ணி அவகிட்ட கேட்டப்போ, அவ என்ன சொன்னா, "நீ வந்து ஜிஎம்ஐல ஜாயின் பண்ணு. உனக்கு ஹெல்ப்" நான் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து சார் கிட்ட பேசி அப்புறமா தான் நான் ஜாயின் பண்ணேன். என்ன என்ன பேசுறாங்க, என்ன என்ன அந்த ஃபார் ஆல் தேர் எக்ஸிஸ்ட் அதுக்கு எல்லாத்துக்குமே மீனிங், எப்படி வந்து புக் படிக்கணும், என்ன ஒரு லைன்ல கூட என்ன அர்த்தம் மேத்ஸ்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு இங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறமா நானும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சுட்டு அப்புறமேட்டுக்கா நெட் எக்ஸாம் எழுதினேன். ஃபர்ஸ்ட் 2, 3 அட்டெம்ப்ட்ஸ் நான் சும்மா தான் வந்து எழுதினேன் நானு. அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எம்எஸ்சி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா படிச்சு, ஒரு எனக்கு இங்க வந்து இங்க ஆஃப்லைன்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல ஜாயின் பண்ணனால சும்மா மட்டும் அட்டெண்ட் பண்ணேன் நானு. அதுக்கப்புறமா எம்எஸ்சி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நான் வந்து இங்க ஆஃப்லைன்ல வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சு. அவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்கலாம் வந்து நெறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து நெறைய இப்ப டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சுச்சுன்னா நாங்க உடனே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி, அந்த குரூப் வந்து ஃபுல் டில் எக்ஸாம் வரைக்குமே அது வந்து கன்டின்யூ ஆச்சு. அப்புறமா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமாவும் இன்டர்வியூக்குலாமுமே வந்து நெறைய ஹெல்ப் பண்ணாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அதனால இங்க ஆஃப்லைன்ல வந்து படிக்கும்போது அது ரொம்பவே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நெறையா ஒருத்தருக்குமே ஒரு ப்ராப்ளம் சால்விங் வே வந்து டிஃபரெண்டா இருந்ததுனால, கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து அவங்க கிட்ட இருந்துலாம் கத்துக்கிட்டேன். அப்புறம் சாருமே வந்து நெறையா ஹெல்ப் பண்ணாரு. அவர் வந்து எக்ஸ்பிளைன் ஒரு டெஃபினிஷன்னா கூட கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. கிளியரா புரியும். அப்புறம் நெறைய டெஸ்ட்லாம் வைப்பாரு. ஒரு டெஸ்ட் கூட நான் மிஸ் பண்ணாம நான் வந்து எழுதுவேன். தெரியுதோ தெரியலையோ, அந்த டெஸ்ட்ட வந்து நான் எழுதணும். அத எழுதுவேன் நானு. அப்புறம் அசைன்மென்ட்ஸ்லாமும் கன்டினியூவா போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து சார் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாரு. இன்டர்வியூக்கு வந்து எப்படி எப்படி இன்டர்வியூ குடுக்கணும், எப்படி இன்டர்வியூல பேசணும், எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் குடுத்தா எப்படி மூவ் பண்ணணும், அந்த மாரிலாம் வந்து நெறைய சொல்லி தந்தாரு. ஸோ நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து மேத்ஸ் வந்து நல்லா லேர்ன் பண்ணிப்பீங்க. எப்படி என்ன நடக்குது மேத்ஸ்ல, எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பேசிக்கா எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படின்ற மாரி நீங்க வந்து கத்துப்பீங்க. ஸோ வெல்கம். தேங்க் யூ.